வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் ட்ரையல் அண்ட் சக்ஸஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால், ரீசெண்டாக நம்ம எப்போதுமே படத்தை ரிவ்யூ பண்ணுவோம், டெக்ஸ்ட்டாகவும் ரிவ்யூ பண்ணுவோம், ஷார்ட்ஸாகவும் ரிவ்யூ பண்ணுவோம். நம்ம ரீசெண்டாக ராஜா சாப்னு ஒரு அற்புதமான காவியத்தை வந்து தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த டைமில் எனக்கு வேறு வேலை இருந்ததால மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு பேக்டாக இருந்தது. மீதி தெலுங்கு படம்லாம் ஓரளவு தேட்டரில் பார்த்துட்டேன். இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டேன். சரி, ஜியோ ஹாட் ஸ்டார் பண்ணுறோம், படம் வந்தோடனே பார்க்கலாம் அப்படின்னு போன வீக் ஹாட் ஸ்டாரில் வந்துடுச்சு. பார்த்துட்டு ஏண்டா பாட்டம் அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுத்துரு. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். அந்த படத்தை நான் பார்த்துட்டு ரிவ்யூவும் போட்டுட்டேன். 0 out of 0 கொடுத்துட்டேன். நிறைய பேர் கேட்டாங்க, நீ இந்த மாதிரி 0 out of 0 கொடுத்ததில்லையே, என்னப்பா அவ்வளோ மோசமாக இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கான ஆன்சர் தான் இது. ஸ்டார் ஃபைட் ஸ்டார்ட், ஸ்டார் டு ஸ்டார், ஸ்டார் வார்ஸ். ஏன் இந்த படத்துக்கு 0 out of 0 கொடுத்தேன்? அந்த அளவு மோசமான படமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் எங்கள் ட்ரையல் அண்ட் சக்ஸஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்காக நிறையா காட்டிகிட்டே இருக்குது. மறக்காமல் அந்த ஐ பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. எங்களை மாதிரி ஸ்மால் கிரியேட்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை தாண்டி நாங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபிலிமி பர்சன் ஒரு பேஜ் இருக்குது, அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ரைட் அப் ரிவ்யூஸ்க்கு அண்ட் ரீல்ஸ்க்காக. ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வை 0 out of 0 அதுக்கு வந்து நான் செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன். அதை பற்றி தான் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல என்ன பேசுவேன்னா, ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படி தான் நான் நினைப்பேன். ஓகேவா? எனக்கு என்னன்னா, ஆடியன்ஸ் எது எடுத்தாலும் பார்ப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு போல். ஏன்னா அப்படி தான் இருக்குது. அந்த அளவு தான் எடுத்திருக்காங்க. ஒரு இடத்துல கூட ஒரு ஹோல் ஆட்டராக வேலை செய்யாத ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன். யாராக இருந்தாலும் சரி, பிரபாஸாக இருந்தாலும் சரி, அந்த டேரக்டராக இருந்தாலும் சரி, எல்லாருமே மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் சரி, யாருமே வந்து இஷ்டம் அப்படின்னு வேலை செய்கிறாங்களா அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு ஒரு ப்ராடக்டை கொடுத்து, அது வேற இந்த மாருதி டேரக்டர் வந்து இந்த படத்தில் ஒரு சீன் உங்களுக்கு போர் அடிச்சுன்னா என் வீட்டு அட்ரஸ் தரேன், என்னை வந்து வாங்க அங்க அப்படின்னு சொன்னாரு. டேய், எனக்கு முன்ன ஒரு சீன் கூட நல்லா இல்லையடா அப்படின்னு தான் இருந்தது. அப்போ என்ன, ஒட்டுமொத்த கும்பல்லாம் அவரை போய் அடிக்கணும். அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. நீங்கள் கூட சொல்லலாம், எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, என்னப்பா நீ பாட்டு அசால்ட்டாக ரிவ்யூ எழுதுற அப்படின்னு. ஆமாம், கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க. பட் ஏதாவது ஒரு ஃப்ளாவில் வந்து அந்த படம் ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறது ஓகே. நான் சம்டைம்ஸ் நானுமே அக்செப்ட் பண்ணுறேன். பீயிங் ஹார்ஷ் ஆஸ் அ ரிவ்யூவர் இஸ் வெரி டிஃபிகல்ட். பட் வி ஹேவ் டு பி லைக், அந்த நம்ம பண்ணுற ரிவ்யூக்கு அது நம்ம வந்து நியாயமாக இருக்கணும்னு ஒரு ஃபீல் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். பட் இந்த படம்லாம் இப்படி தம்மா இருக்குது. டேய், நீங்களாம் எடுக்கிற இந்த மாதிரி படம்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு தான் இருக்குது. ப்ராப்ளம் என்னன்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே. ஓகேவா? ஸ்டோரி கூட ஒரு டீசெண்டான ஸ்டோரி தான். ஓகேவா? இந்த ஸ்டோரியை வச்சு நல்லாவே எடுத்துருக்கலாம். ஈவன் இந்த ஸ்டோரியை நம்ம சுந்தர்சி கிட்ட கொடுத்துருந்தான்னு வச்சிங்களேன், தலைவன் பயங்கரமாக எடுத்துருப்பான் அந்த படத்தை. அந்த மாதிரியான ஒரு டீசெண்டான ஸ்டோரி தான். ஒரு பையன் அவங்க தாத்தாவை தேடி போகிறான். அந்த தாத்தாவை தேடி போகும்போது அந்த தாத்தா எவ்வளோ கெட்டவர்னு அவன் ஒரு கட்டத்தில் ரியலைஸ் பண்ணுறான். இந்த ஸ்டோரியை வச்சு ஒரு பக்காவான ஹாரர் எலமெண்ட்டாக போயிருக்கலாம். பட் இவங்க அதெல்லாம் போகல. இவங்க பாட்டு எதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே மட்டமான ஸ்க்ரீன் பிளே. அவன் இன்னும் திருந்தல மாமா. லிட்டரலாக இந்த படத்தெல்லாம் எதுக்கு 3 மணி நேரம்னே தெரில. இந்த படத்தெல்லாம் 2 மணி நேரம் கூட எடுத்துருக்கலாம். அவ்வளோ நேரம் ஸ்டஃப் இருக்குது. 2 மணி நேரத்துக்கே அங்கே ஸ்டஃப் இல்லை. கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு 1.5 மணி நேரம் பாயிண்ட்லெஸ்ஸாக போகும் படம். ஸ்க்ரீன் பிளே எதை நோக்கி போகிறேன்னே தெரியாது. இவர் தாத்தாவை தேடி வர்றாரு. தாத்தாவை தேடி வந்து இங்கே வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பார் 3 ஹீரோயின்ட்ட. ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோயின், 2வது ஒரு ஹீரோயின், 3வது ஒரு ஹீரோயின். இதுதான் பிளாட்டுனே. நம்மளுக்கு அந்த பிளாட்டை செட் பண்ணாங்க. அடுத்தது எங்கே நோக்கி போகிறான்னா, இந்த இன்டர்வல் பிளாக்ல தான் அடுத்தது படமே போகுது. சரி, ஓகே, இன்டர்வல் பிளாக் அப்புறம் நல்லா இருக்குன்னா அது வேற கதைன்னு வச்சுங்களேன். அட்லீஸ்ட் ஒரு ஸ்டோரிக்காக போகிறதுக்கு இன்டர்வல் பிளாக், அந்த இன்டர்வல் பிளாக் 1.5 மணி நேரம் கழிச்சு வருது. அப்போ அந்த 1.5 மணி நேரம் என்ன எடுத்துருக்காங்க? ரேண்டம் சீன்ஸ். அதெல்லாம் நான் சொல்கிறேன், அந்த ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக எடுக்கவே இல்லை. அதுதான் நான் இங்கே சொன்ன ஒரு ரீசனு. ரேண்டமாக எடுத்து தள்ளிட்டு உட்காந்து காமெடியின் பேரில் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு தத்தி தருதலைகளை நான் பார்த்ததே இல்லை. பஞ்ச் ஆஃப் இடியாட்டிக் மோரான்ஸ். 3வது வந்து அந்த ஜானருக்கு ஒரு கிளாரிட்டியே இல்லை. ஓகேவா? எய்தர் இவங்க வந்து சில்லி காமெடி படம் இருக்க வேண்டாங்களா,
இல்லை ஒரு ஆக்ஷன் படம் எடுத்தாங்களா, இல்லை ஒரு ஹாரர் படம் எடுக்கிறாங்களா, இல்லை ஒரு மாஸ் படம் எடுக்கிறாங்களான்னு தெரியல. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ரீசெண்டாக இதே தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இதே பொங்கலுக்கு வந்து நரி நரி நடுமா முரேரின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படம் பார்த்தேன். ஆக்சுவலாக இது வந்து லாஜிக்கே இல்லை அந்த படத்தில். பட் அந்த சில்லி காமெடி நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அந்த கிளாரிட்டி இருந்து அந்த சில்லி காமெடி எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துரு. அட்லீஸ்ட் அந்த மாதிரியாவது போயிருக்கலாம். இவங்க அதுவும் ஒர்க் அவுட் பண்ணல. ஹீரோ எலமெண்ட்டுன்னு சொல்லி ஹீரோ வந்து அதுக்கு மேலே சீன்லாம் வச்சு அதோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆதிய காலத்து பறக்கும் லிட்ரலி சூட் கேஸுக்கு விளம்பரம், இந்த crocodile பிராண்டுக்கு விளம்பரம் மாதிரிலாம் ஸ்டன் சீக்வன்ஸ் இருக்குது. அவ்வளோ மட்டமான ஸ்டன் சீக்வன்ஸு. அதே மாதிரி ஹாரர்லாம் அது ஹாரர்னே சொல்ல முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அவ்வளோ மட்டித்தனமான ஹாரரு. அதையும் தாண்டி விஎஃப்எக்ஸ்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. அது விஎஃப்எக்ஸானே தெரில. எனக்கு என்னன்னா 300 கோடி ரூபாய் எதுக்குடா செலவு பண்ணீங்க அப்படின்னு இருந்தது. சொல்லி தொலைகடா மங்குனி பயலா, எங்கடா என் படம்? இது லிட்ரலாக கேரளாவில் 2018 ஒரு படம் 18 கோடியில் நிறைய விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட குவாலிட்டி 300 கோடியில் இந்த படத்தோட குவாலிட்டியும் பாருங்க. அவ்வளோ அதான் ஜஸ்ட் ஃபார் கிராண்டட் அப்படி தான் இருக்குது. கிளைமேக்ஸில் மட்டும் விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்குது. அது ஏதோ நல்ல கம்பெனி கிட்ட அந்த பாட்டு மட்டும் கொடுத்துறாங்க போல். இதெல்லாம் வந்து அவ்வளோ மட்டித்தனமாக இருந்தது. ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை கொடுக்க முடியல, புரியுதுங்களா? அந்த மாதிரி தான். அடுத்தது வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவாக இல்லை சாபக்கேடான்னு தெரில, பிரபாஸ். இதை நான் சொல்லியே ஆகணும். இந்த தீமை சொன்னோம், பிரபாஸையும் சொல்லியே ஆகணும். அந்த மாதிரியே தான் இருக்குது. லிட்ரலாக போஸ்ட் பாகுபலி அவர் நடிச்சதில் ஒரே படம் தான் இத்தாச்சு, அது வந்து கல்கி. அது அவருக்காக ஓடல, ஓகேவா? என்னதான் நினச்சிட்டு இருக்காருன்னு தெரில. மேபி இப்போ அந்த பாகுபலி அவரால் தான் ஓடிட்டாரு. இப்போ வரைக்கும் யாராவது சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்களான்னு தெரியல. பண்ணாலே நான் 300 கோடி ரூபா பட்ஜெட்டுக்கு மேலே தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படத்தையும் லாஸ் பண்ணிட்டு இருக்காரு. கல்கியை தவிர கல்கி மட்டும் 1000 கோடி அடிச்சிச்சு. அது வேறு ரீசன்ஸு. அதுலேயுமே அவர் ஒன்றும் பண்ணலன்னு வச்சிங்களேன். இப்போ அது இன்னும் மட்டமாக இருக்குது. லிட்ரலாக வந்து இந்த படத்துலாம் பாடிப்பட்டில் அவர் நடிக்கவே இல்லை மாதிரி தான் இருக்குது. இந்த தலை அந்த தலைன்னு அந்த வடிவேலு இம்சை அரசில் ஒரு காமெடி வரல, இந்த உடம்பு அந்த தலையில் மேட்ச் ஆகணும், அந்த மாதிரிலாம் பண்ண மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு இருக்குது. அதுவும் நல்லா பயங்கரமாகவே தெரியுது. அந்த படத்தில் இன்ட்ரோ சாங்னு ஒன்று இருக்கும், பாடிட்டுல பிரபாஸே இல்லை, பிரபாஸே ஆடலை, அது நல்லாவே தெரியுது. டேய் அட்லீஸ்ட் அந்த மேட்சிங் யாரும் ஒழுங்காக பண்ணியிருக்கலாம்ல, எங்களை கண்டுபிடிக்கிற அளவு இருக்குது. அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர் ஜஸ்ட் ஃபார் ஏதோ இஷ்டத்துக்கு நினச்சிட்டு இருக்காரு. அவ்வளோ லேசினஸ்ஸு. ஒரு பண்ணுற வேலைக்கு அட்லீஸ்ட் யாராக இருந்தாலும் ஒரு நியாய தர்மம் இருக்கணும்ல. இவ்வளோ பேர் உன்னை நம்பி பார்க்குறாங்க ஆடியன்ஸாக. அப்போ நடிக்கும் போது இவ்வளோ இதாக நடிச்சா இப்படி அப்படி தான் இருக்குது. அதை தாண்டி இந்த மாருதியோட டைரக்ஷன் சொல்லலாம், ஓகேவா? அவர் அதான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி ஒரு சீன் கூட நல்லா இல்லை, எங்கே போனான்னு தெரில. சத்தியமாக இவர்கிட்டலாம் திருப்பி படம்லாம் போய் கொடுத்துறாருங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி அவர் ஹிஸ்ட்ரிலாம் பயங்கர மோசமாக இருக்குது. ஒரு படம்லாம் பார்த்தேன், அப்படி வச்சுட்டு ஏன் இப்படி கொடுத்தான்னு தெரில. ஒரு லாஜிக்கே அதான் சொன்னேன், லாஜிக் சேர்த்த லாஜிக் நான் பார்க்கலாங்க அப்படின்னு சொன்னால் கூட டேய் இன்னும் மட்டித்தனமாக இருக்குது. ஒரு சீனில் அப்போ ஆக்சுவலாக ஒரு பூட்டு பங்களாக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. உயிருக்கு ஆபத்து, இத்தனை நாள் அவங்க செத்துருவான்னு இருக்குது. ஜாலியாக ஜல்சா பண்ணிட்டு இருக்காரு ஹீரோயினரை. அதுக்கு வேறு ஒரு ஹீரோயின் வந்து அந்த சிஸ்டர் மாதிரி இருப்பாங்க, ஐயோ அப்படின்னு சொல்லி இன்னொரு ஹீரோயின்னா அவர் கூட ஜாலியாக இருப்பாங்க. இவரை திருப்பி பார்த்தோன்னா இவங்க வந்துடுவாங்க. எங்கே இருக்குன்னே தெரியாது, ஆனால் எல்லா ஹீரோயின் பங்களாக்குள்ளே 1 by 1 வருவாங்க. அது இல்லாமல் பண்ணவே முடியாதுன்னு சொல்லி இவர் ஜாலியாக ஒரு சீக்வன்ஸ் வெளில போயிட்டு அதுக்கு ஒரு இல்யூஷன் வச்சு கட்டுக்கடுமையாக ஐயோ கொடூரமாக இருந்துரு. அதை தாண்டி நம்ம தமனோட மியூசிக்கு லவுடாக எங்கேயுமே நல்லா இல்லை, தடப்பட ஏதோ வாசிச்சிட்டே இருக்காரு உட்காந்து. இந்த படத்துக்கு என்ன தேவையோ சரி ஓகே அவருமே நினச்சிட்டாரு, இந்த படத்துக்கு இது தேவை அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டாரு போல். அவருமே அப்படி பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக சொல்ல போனால் காமெடியும் கிடையாது, இதுன்னு சொல்லல, ஃபுல் அண்ட் கிளாமர் மோடு அப்படி தான் இருந்தது. கிளாமரை நம்பி எடுத்துட்டாங்க போல். கிளாமர் வச்சுருந்தாலுமே படம் நல்லா இருக்கணும், ஓகேவா? இவங்க ஃபுல் அண்ட் கிளாமர் வச்சு என்ன யார் பார்ப்பாருன்னு தெரில. லிட்ரலாக இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னா அப்படின்னு தான் ஆயிடுச்சு. இவங்க பண்ணுறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ எல்லா ரிசோர்ஸ் எல்லா அவைலபிலிட்டி இருக்கும்போது இவ்வளோ மட்டமான படம் கொடுத்தா நான்லாம் 0 கீழே நெகட்டிவ் கூட கொடுக்கலாம், என்னால் கொடுக்க முடியல, அதனால 0 கொடுத்துட்டேன். அதுதான் ரீசனு. இந்த காசில் மலையாளத்தில் கொடுத்தீங்கன்னா ஒரு 10 படம் பண்ணியிருப்பாங்க, 10 அதுக்கு மேலே பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ குவாலிட்டியாக எவ்வளோ ஸ்ட்ரகிளிங் டேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். எவ்வளோ ஸ்ட்ரகிளிங் ஹீரோஸ் இருக்காங்க, அவங்க ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். நிறைய ப்ரொடக்ஷன், ஏன்னா அவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்குது. விஷ்ணு விஷாலும் அவ்வளோ ஸ்டோரி சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவருக்கெல்லாம் ஈஸியாக படம் கிடைக்குது. ஒரு பேன் இந்தியா ஸ்டார்னு இவங்களே ஒரு பின்பட்டை கிரியேட் பண்ணி ஏமாற்றிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப கெட்டதுதான் சொல்ல முடியும். பிரபாஸையும் யாராவது வந்து ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும்.
இதுவும் நிறையா இருக்குது. நான் ஒன்றா இப்போ பேசிட்டே போகலாம், பட் இதோட நிறுத்திக்கலான்னு இருக்கேன். இந்த பாயிண்ட்ஸே போட்டு இந்த படத்துக்கு 0/0 கொடுத்துருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படம் பார்த்துட்டு? உங்கள் வீசை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி பிரபாஸ் பண்ணுறது கரெக்டா, அந்த மாதிரி டேரக்டர் மாற்றி பண்ணுறது கரெக்டா, இந்த மாதிரி படம் எடுக்கிற முறை கரெக்டா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அப்போ தான் அடுத்த வீடியோ போட்டால் உங்களுக்கு தெரியும். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.